ரேஷன் அரிசியை குறைஞ்சது ஒரு 5-6 மணி நேரமாவது ஊற வைக்கணும். ஊற வச்ச ரேஷன் அரிசியை 5-6 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அரிசியை கிரைண்டரில் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வானிலையில் மாவையும் 2 ஸ்பூனு எண்ணெயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வதக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். டேஸ்ட்டாக சாப்பிட்ணும்னு கொஞ்சம் கஷ்டப்படுறதுல தப்பு இல்லையே. ரெடிமேடு மாவு கிடைக்குதுங்க கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. அது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க மாட்டேங்குது. நானும் அதை செஞ்சு பார்த்துட்டேன். அவசரத்துக்கு அது வாங்கி செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த டேஸ்ட்டு வர மாட்டேங்குது. நம்ம வதக்கி செய்கிற மாதிரி கொழுக்கட்டையோ இடியாப்பமோ இந்த பால் கொழுக்கட்டையோ வதக்கி செய்கிறதுல தான் நல்லா இருக்குது. சுக்கு, ஏலக்காய், மிளகு 3ஐயும் நைஸாக பவுட்ராக்கி எடுத்துக்கலாம். பவுட்ராக்கின சுக்குத்தூள், இனிப்புக்கு தேவையான அளவு மண்டை வெல்லம் எடுத்துக்கலாம். மாவை கிள்ளி உருட்டி எடுத்துக்கலாம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொதித்ததும் சுக்குத்தூளையும் மண்டை வெல்லத்தையும் சேர்த்து கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்ததும் கொழுக்கட்டையை அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்ததும் தேங்காய் பூ சேர்த்து இறக்கிடலாம். சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி. இதுவும் எங்கள் பாட்டியோட ரெசிபி தாங்க.